வணக்கம். அஞ்சரை பெட்டியின் மூலிகை விருந்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் டிஷ் காராமணி மசியல் சாதம். இந்த காராமணி மசியல் சாதம் எப்படி பண்றது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்க போறோம். காராமணி எண்ணெய், கடுகு, ஜீரகம், எலுமிச்சம்பழம், சாதம், காய்ந்த மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, மஞ்சள் பொடி, தனியா பொடி, உப்பு. இப்போ காராமணி மசியல் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு கடாயை வைங்க. முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் என்னன்றதை சொல்கிறேன். அரிசியை நல்லா கழுவி சாதம் வடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி காராமணியை வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போது கடாய் ரெடி. நம்ம அதில் எண்ணெயை விட்டு சீசனிங் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கு அப்புறமா கடுகு போடணும். இப்போ இந்த சுட்ட எண்ணெயில் நம்ம சிறிதளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுக்கோங்க. ஜீரகம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது ஜீரணத்துக்கு. ஜீரகம் போட்ட உடனே அதில் காஞ்ச மிளகாயை போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாவை யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாவை கொஞ்சம் வதக்கிக்கங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் ரெடி ஆன உடனே இதில் சிறிதளவு கறிவேப்பிலையை போட்டுக்கோங்க. அதில் ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின உடனே அதில் சிறிதளவு மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக நீங்கள் வதக்கிக்கலாம். கொஞ்சம் தனியா பொடி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இது சாதமாக செய்ய போகிறதுனால கொஞ்சம் உப்பு அதிகமாக தேவைப்படும். இந்த கலவையெல்லாம் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற இந்த காராமணியை இதில் போடலாம். இப்போ இந்த கலவையோட இந்த காராமணியும் நீங்கள் நல்லா வதக்கிக்கிங்க. காராமணி ஏற்கனவே வெந்து மசிச்சதுனால ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு அளவுக்கு இந்த காரம் உப்பு இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா இதில் ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற சாதத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதத்தில் காரம் உப்பு எல்லாமே கலந்து வர வரைக்கும் இதை கொஞ்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். சாதம் வேக வச்சு எடுக்கிறோம் இல்லையா, இது ஃப்ரைட் ரைஸ்னால பண்ணுறதுனால சாதம் வேக வைக்கும்போது தண்ணியை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாதம் ஒன்றோட ஒன்று தொடாமல் தனித்தனியாக இருக்கும். இந்த கலவை நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு எலுமிச்சம்பழத்தை தேவையான அளவு நீங்கள் புளிக்கு பதிலாக நம்ம இப்போ எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்க போகிறோம். அது உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு நீங்கள் புழிஞ்சுக்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்தை கலந்த உடனே உங்களுக்கு காராமணி மசியல் சாதம் ரெடி.
மசியல் சாதம் ரெடி. இப்போ இந்த காராமணி மசியல் சாதம் எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். காராமணியை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வைக்கணும். அந்த எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இது தாளித்த உடனே வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனியா பொடி, உப்பு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிங்க. இது பச்சை வாசனை போன உடனே ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்கிற மசிச்ச இந்த காராமணியை அதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிங்க. வதங்கி முடிஞ்ச உடனே சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு பெரட்டிக்கிங்க. பெரட்டி ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ புளி அந்த அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் புளிஞ்சிட்டிங்கன்னா காராமணி மசியல் சாதம் ரெடி.